ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீக்ரெட் பிஹைண்ட் ராயல் கியூ ரிவார்ட்ஸ். ராயல் கியூ பாட்டால் மட்டும் எப்படி இவ்வளோ ரிவார்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் கமிஷன்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுது, மற்ற பாட்ஸ் எல்லாம் ஏன் கொடுக்கறதில்ல? நீங்கள் ஆல்ரெடி ராயல் கியூ பாட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா ராயல் கியூ ரிவார்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் கமிஷன்ஸ் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஒன்றும் இல்லை, தொழிலை பற்றி தெரியாதவன் தொழிலுக்குள்ளே நுழையக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராயல் கியூ ரிவார்ட்ஸ். இப்போ நம்ம ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா $120 பே பண்ணால் தான் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். $120 பே பண்ணி ராயல் கியூ பாட் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு $30 நம்மளை யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிவார்டாக ராயல் கியூ கொடுத்துருவாங்க. இந்த $30 ரிவார்டை ராயல் கியூ ஏன் கொடுக்குறாங்க, மற்ற கம்பெனிஸ் ஏன் கொடுக்குறதில்ல அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஆகட்டும், ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மெத்தட் தான். ஒரு மெத்தட் சோசியல் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் டிவி ஆட்ஸ், அதுக்கப்புறம் யூடியூப் ஆட்ஸ் மூலிமா ஆடு கொடுத்து ராயல் கியூ பாட்டை ப்ரொமோட் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மெத்தட். ராயல் கியூ செலக்ட் பண்ணிக்கிறது இந்த ரெண்டாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மெத்தட். அதனால தான் நம்மக்கிட்ட வாங்குகிற அந்த $120 $30 எடுத்து நம்மளை யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ராயல் கியூ கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ராயல் கியூ ஃபியூயல் கேஸ். நம்ம ராயல் கியூவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ட்ரேடிங்க்கும் ராயல் கியூ சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு நம்ம தனியாக எக்ஸ்டர்னலாக டெபாசிட் பண்ணோம் ராயல் கியூவில். அதுதான் ராயல் கியூ ஃபியூயல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராயல் கியூ ஃபியூயல் கேஸில் நம்ம ஒரு $10 டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அந்த ஃபியூயல் கேஸ்லேருந்து ஒரு மினிமம் பைட் அமௌண்ட்ஸ் ராயல் கியூ எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஃபியூயல் கேஸ் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூயல் கேஸில் வர ஃபீ எல்லாமே டைரெக்டாக ராயல் கியூ கம்பெனிக்கே போயிடும். ராயல் கியூ கம்பெனிக்கு இந்த ஃபியூயல் கேஸ் மூலிமா தான் இன்கம் வருது. நாம் பே பண்ணுற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ ராயல் கியூ ரெஃபரல் ரிவார்டாகவே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. அதனால் ராயல் கியூக்கு எந்த ஒரு இன்கமுமே ரெஃபரல் ரிவார்டில், அதாவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த $120 ராயல் கியூ கம்பெனிக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடைக்காது. ஸோ ராயல் கியூ கம்பெனிக்கு இன்கம் இந்த ஃபியூயல் கேஸ்லேருந்து தான் போகுது. இந்த மாதிரி ரெஃபரல் ரிவார்ட் கொடுக்கறதுனால அடுத்தடுத்த ரெஃபரல் ராயல் கியூக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதனால் ராயல் கியூ அப்ளிகேஷனும் கண்டினியூஸாக ப்ரமோட் ஆகிட்டே இருக்கும். ஒரு $120 1 இயருக்கு பே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2-3 மெம்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணோம்னாலே நமக்கு அந்த பே பண்ணுற $120 நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம 1 இயருக்கு ஃப்ரீயாகவே ராயல் கியூ பாட்டை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். தேர்டு நம்ம பார்க்க போகிறது ராயல் கியூ ட்ரேடிங் கமிஷன். இந்த ட்ரேடிங் கமிஷன் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ட்ரேட் பண்ணுற அந்த ட்ரேடிங்லேருந்து நமக்கு ஒரு 20% ஆஃப் அமௌண்ட் நமக்கு ட்ரேடிங் கமிஷனாக கிடைக்கும். அதாவது யார் உங்களை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ட்ரேடிங் கமிஷனாக ராயல் கியூ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ட்ரேடிங் கமிஷன் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேடு ஒரு $100 வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1% ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 1% ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா ஒரு $1 நமக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு ராயல் கியூவில் பார்த்திங்கன்னா $0.80 தான் கிடைக்கும். அந்த மீதி இருக்கிற $20, அது $0.20 நம்ம யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ட்ரேடிங் கமிஷனாக போயிடும். அந்த ட்ரேடிங் கமிஷன் நம்மளை ரெஃபர் பண்ணவங்களோட கேஸ் ஃபீஸில் ஆட் ஆயிரும். உடனே இந்த இடத்துல நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்ம அமௌண்ட்டை போட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் மற்றவங்களுக்கு ஏன் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்ம ரெஃபரல் மூலிமா நம்ம ஜாயின் பண்ணால் தான் ட்ரேடிங் கமிஷன் யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போகுது. ஸோ நம்ம ரெஃபரல் இல்லாமல் டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேட் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் அதையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் நம்ம ரெஃபரல் இல்லாமல் பண்ணாலுமே அந்த 20% ஆஃப் த ட்ரேடிங் கமிஷன் டைரெக்டாக ராயல் கியூ கம்பெனிக்கே போகுது. இது ஒரு ஸ்கேமாக, நம்ம ராயல் கியூ நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் கியூ மற்றவங்கள ட்ரேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுல, அதாவது இப்போ நான் பாட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
நான் வந்து மற்றவங்கள வந்து ட்ரேட் பண்ணி அவங்களையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இந்த அப்ளிகேஷனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பாட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு $120 வந்து பே பண்ணி தான் பாட் ஆக்டிவேட் பண்ணுறோம். அந்த $120 வந்து நம்ம மற்றவங்கள ரெஃபர் பண்ணுறதுனால நம்மளால் திரும்ப எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கேஸ் ஃபீஸும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண வைக்கிறது மூலிமா நம்மளால் திரும்ப எடுத்துக்க முடியும். ஃபியூயல் ஃபீயும் ஃப்ரீயாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண அமௌண்ட்டும் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறது மூலிமாவும் நம்ம சம்பாதிக்கலாம், மற்றவங்கள ட்ரேட் பண்ணுற வைக்கிறது மூலிமாவும் நம்ம வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இந்த ராயல் கியூ டிசைன் மெத்தட் வந்து இருக்கிறதுலையே ஒரு பெஸ்ட்டு க்ரியேட்டிவ் மெத்தடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பாட்டை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன வந்து என்னோடய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ராயல் கியூ பாட் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்கில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யாரோட ரெஃபரலில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ரெஃபரல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ட்ரேடருக்கு கீழே நீங்கள் வந்து பாட் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வளர்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் வளரலாம். Thank you.